மன்னனுக்கு ஓர் நற்செய்தி. நமது மன்னன் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையில் ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் திறமையுடையவர்கள் விவரத்தை கூறி மன்னனிடம் பரிசு பெறலாம். இது அரச கட்டளை. வழிவிடு வழிவிடு. ஆமாம், பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகள். பார்த்திருக்கீங்களாயா? கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா, மன்னருக்கு என்ன சந்தேகமாம்? அதை என்னால் தீர்த்து வைக்க முடியுமா? அந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அணிந்து விடுவேனே. நாளை அரசவை கூட்டத்தில் மன்னர் அறிவிப்பார். காட்சி 2, இடம் அரசவை. மன்னவன், எங்களின் மன்னவன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், முத்தமிழ் வளர்க்கும் கோமகன், வேந்தருக்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டிய மன்னர் வாழ்க வாழ்க வாழ்க. பல்லாண்டு வாழ்க. நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எமது அவையில் கூடியிருக்கும் பெரும்புலவருக்கும் கவிஞர்களுக்கும் எமது வணக்கம். நமது இளவரசரை இந்த ஆண்டு பாடசாலையில் சேர்க்க நானும் அரசியும் ஆலோசனை செய்துள்ளோம். இந்த சுற்று வட்டார பகுதியில் எந்த பள்ளி சிறந்த பள்ளி என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். காட்சி 3, தருமி சொக்கன், இடம் கோயில். ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகள். சொக்கா சொக்கா, எனக்கு ஒரு வரிக்கு அந்த சிறந்த பள்ளியாது என சரியாக தெரிந்தால் அந்த பரிசை நானே அடைவேன். ஐயா போயா புலவரே. யாரியா அது? அழைத்தது நான் தான். யாரியா நீ? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழில் பாட்டி செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். பாண்டியனின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தால் அந்த 1000 பொற்காசுகளை நீ பெறுவாய் அல்லவா? ஆமாம், 1000 பொற்காசுகள் ஆச்சே. உமக்கு அந்த பரிசு தொகை வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், நீ பெற்றுக்கொள். எனக்கு புரியுது. அரசனின் சந்தேகத்தை நீ நேரடியாக தீர்த்து வைத்தால் உனக்கு தர்மடி விழும் என்பதால் என்னை மாட்டி விடுகிறாயா? இல்லை இல்லை, எனது புலமையின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை சோதித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் எது எங்கிட்டே மோதி பார்க்கிறேன். பார்வைக்கு சுமாராக இருப்பேன். எனது புலமையை பற்றி உனக்கு தெரியாது. தயாராக இரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காதே, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேளும். சற்று பொறும். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ பள்ளியும் மாணவரும், பிரிக்க கூடாதது புத்தகமும் மாணவரும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியர்களும் மாணவரும், சேராது இருப்பது தீய பழக்கமும் மாணவரும், சொல்லக்கூடியது மாணவரின் திறமையும் புலமையும், சொல்லக்கூடாதது தீய சொற்கள், பார்க்க கூடாதது மாணவரிடம் பாகுபாடு, பார்த்து ரசிப்பது மாணவரின் கல்வியும் முன்னேற்றமும், கலையில் சிறந்தது இயலிசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். கல்விக்கு காமராசர், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயோ, ஆளை வெடி, எனக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சது. அருமை அருமை. சிறந்த பள்ளி எது என்று கூறி பார்க்கலாம். நான் கூறுகிறேன் கேளாம். அந்த பள்ளி யாதெனில் அசோக் மிஷன்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாகும். அந்த பள்ளியா? அதை எப்படி சிறந்த பள்ளி என கூறுகிறாய்? அந்த பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் என்ன? கூறி பார்க்கலாம். இயற்கை எழில் மிகுந்த நல்ல காற்றோட்டமான சூழல் அமைந்துள்ள பள்ளி. பள்ளிகள் என்றால் மாணவர்களுக்கு பல அறிவுபூர்வமான செயல்களை கற்றுத்தரும் கல்வி கோயிலாக விளங்குகின்றது இப்பள்ளி. அனைத்து வழித்தடங்களிலும் பாதுகாப்பான பேருந்து வசதி, மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்தின் மீதும் சிறப்பு கவனம் செலுத்தும் பள்ளி. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பாடக்கல்வியை அடுத்து அவர்களின் தனித்திறமைகளை வளர்ப்பதற்கு ஊக்குவிப்பு அளிக்கப்படுகிறது.
வருகிறது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கையெழுத்து பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அபாகஸ், கம்ப்யூட்டர், ஹிந்தி, சிலம்பம், கராத்தே போன்ற சிறப்பு வகுப்புகள் மூலம் தினந்தோறும் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. மாணவர்களின் உடற்கல்வித்துறையில் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கப்படுகிறது. மேலும் 10ஆம் மணி வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று தரும் பள்ளி இப்பள்ளி மட்டுமே ஆகும். ஆஹா, இவ்வளவு அம்சங்கள் இருந்த பள்ளியா? அது எனக்கு தெரியாம போச்சு. இத்தகை பெருமை அந்த பள்ளியை பற்றி மன்னரிடம் கூறினால் இளவரசரை அப்பள்ளியிலே சேர்க்க செய்வார். மேலும் 1000 பொற்காசுகளையும் எனக்கே அளிப்பார். காட்சி 4. இடம் அரசவை. மன்னர் அமைச்சர் தருமி. மன்னா, தங்களை காண புலவர் ஒருவர் வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள். அரசே, வேந்தே, பார் வேந்தே, வேந்தே, உங்களை வணங்குகிறேன். வணக்கம் அரசே. வணக்கம் புலவரே, எங்கள் சந்தேகத்தை தீர்க்க நீங்கள் தயாரோல்லீர்கள்? ஆம் அரசே. எங்க பாடு. அறிவு சுரங்கம் ஆழ்ந்திருக்க, ஆசிரம் குணை துணை இருக்கும், ஈதே நண்பர் சூழ்ந்திருக்க, ஈடுபாடு கற்றல் ஈந்திருக்கும், உருபாடு படங்கள் பல இருக்க, ஊசல் மனது தவம் இருக்கும், ஏற்றம் காண வழி இருக்கும், ஐயங்கள் இங்கு களையப்படும், ஒப்பிலா செல்வம் கதிவேதை ஓத ஒழுங்குற கற்பிக்கும், அவ்வை முதல் கணினி வரை எக்குப்போல் அறிவை பதிப்பிக்கும். நமது பள்ளி அசோக் மிஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாகும். ஆஹா, அருமை. யார் அங்கே பரிசு கொண்டு வாருங்கள். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசு பெற்று பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? போனால் போது, அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. என்னையா பிரச்சனை? சிறந்த பள்ளி அசோக் மிஷன் என்று கூறினாய் அல்லவா? ஆம். எங்கே அதன் முகவரியை கூறு பார்க்கலாம். புதிதாக ஒரு குதிரை நம்பி இப்படி ஆகிவிட்டது. என்ன புலம்புகிறீர்? என்ன புலம்புகிறேன்? என் வேதனை எனக்கு. நான் கிளம்புகிறேன். பரிசு தொகை வேண்டாமா? வேண்டாம். என்னையா பரிசு? ஒன்று கூறுகிறேன். பாட்டு எழுதும் புலவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் நீர் குற்றம் கண்டுபிடித்தே வாழ்கிறீர்கள். ஐயா, புலவரே, தர்மி, காட்சி 5. தருமி சொக்கன். இடம் கோயில். எனக்கு வேணும். ஆசை யாரை விட்டது? புதிதாக ஒருவரை குதிரை நம்பி இப்படி ஆகிவிட்டதே. பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைத்தது. உதை மட்டும்தான் கிடைக்கவில்லை. அதை மட்டும் இல்ல, உதை மட்டும் வாங்கி வந்திருப்பேன். என்ன நடந்தது சபையில் கூறும். நீ கூறியது தவறு என்று கூறிவிட்டார்கள். தவறா? யார் கூறியது? காட்டனிடம் புறப்படு என்னோடு. காட்சி 6. புலவர் சொக்கன். இடம் அரசவை. புலவர் கூறியதில் குற்றம் கூறியது யார்? நான் தான். என்ன குற்றம்? அவர் அசோக் மிஷன் பள்ளியின் முகவரியை கூறவில்லை. நான் கூறுகிறேன். கூறு. காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் கொட்டாவூரில் அமைந்துள்ள அசோக் மிஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாகும். சரியாக சொன்னீர்கள்.